Hi friends, welcome to Lex Kanitham. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள பயிற்சி 1.2ல் உள்ள ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? A is equal to 1, 2, 3, 4 etc. 45. அப்போ ஏங்கிற கணத்தில் 1லேருந்து 45 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. மற்றும் R என்ற உறவு, இப்போ Rன்னு ஒரு உறவு இருக்குது. ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம், அதாவது ஏல உள்ள ஏதோ ஒரு நம்பருக்கு நம்ம வர்க்கம் கண்டுபிடிக்கணும். வர்க்கம்னா என்னென்னு தெரியும், அந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 × 3 அந்த மாதிரி பண்ணணும். 3 3s are 9 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ ஏல உள்ள ஏதோ ஒரு எண்ணோட வர்க்கம் அதுதான் 6 என வரையறுக்கப்பட்டால் ஆரை A × Bயின் உட்கணமாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு கணம் தான் இருக்குது. நான் இப்போ R அப்படின்னாலே எனக்கு வரிசை ஜோடிகளாக தான் கிடைக்கணும். உறவுன்னா 2 கணம் இருக்கணும். இப்போ இங்கே ஏவையே நீ இன்னொரு ஏவார் எடுத்துக்கோங்க, ஏங்கிற கணத்தையே 2ஆக எடுத்துக்கோங்க, அது 2க்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஏங்கிற கணம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியாச்சு. என்ன நம்மளுக்கு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, உறவு ஆறானது ஏயின் மீது ஓர் வர்க்க எண் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரியா? அப்போ நான் A × Bல என்னெல்லாம் இருந்திருக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நான் இங்கே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் 1 எடுத்துக்கிறேன், 1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். சரியா? 1 ஸ்கொயர் என்ன ஆகும், 1 × 1, அப்போ 1. அப்போது இன்னொரு ஏ நம்ம போட போகிறதுலையும் 1ங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இதே இது தான் நான் 2 தடவை போட போகிறேன். இந்த மாதிரி வட்டம் போட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடும்போது இங்கேயும் ஏ தான், இங்கேயும் ஏ தான். அப்போ இங்கேயும் 1 இருக்கும், இங்கேயும் 1 இருக்கும் இல்லையா. ஸோ 1, 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2. இப்போ 2 ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்கிறேன். 2 ஸ்கொயர்னால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2 × 2 4. 4ங்கிறது அடுத்த ஏல இருக்குமா, ஃபஸ்ட்டு ஏல 2 தான், ஆனால் செகண்ட் ஏல 4 இருக்குமா, அந்த 2லேருந்து 4க்கு போகணும். சரியா? ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே போகும், 2லேருந்து 4க்கு போகும். அடுத்து 3 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர்னால் என்ன, 3 × 3, 3 3s are 9. 9ங்கிறது ஏங்கிற கணத்தில் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. 45 வரை இருக்குது. ஸோ 9 இருக்காதா, கண்டிப்பாக இருக்கும். அப்போ 3, 9. நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர் கண்டுபிடிங்க. 4 ஸ்கொயர், 4 4s are 16. ஓகேவா? ஸோ 16ங்கிறதும் இங்கே இருக்கும். 4 16. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 ஸ்கொயர் கண்டுபிடிங்க. 5 ஸ்கொயர், 5 5s are 25. ஸோ 25ம் 45க்குள்ளே இருக்குது. ஸோ 25. நெக்ஸ்ட்டு 6 கண்டுபிடிங்க. 6 ஸ்கொயர், 6 × 6 6 36. 6 6s are 36. ஸோ 6, 36. அடுத்து 7 கண்டுபிடிங்க. 7 ஸ்கொயர், 7 × 7, 7 7s are 49. 7 49. ஆனால் 49 இந்த ஏங்கிற கணத்துக்குள்ளே இல்லை. ஸோ இது நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்மளுக்கு A × A என்ன கிடச்சிருக்குன்னா 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 24, 6, 36. இப்போது ஆரோட மதிப்பகம்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பகம்னா ஃபஸ்ட்டு ஏலேருந்து என்ன போயிருக்கோ அதுதான் நம்ம மதிப்பகம்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு கணத்தில். அப்போது ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் இதோட மதிப்பகம். 1, 2, 3, 4, 5 and 6. அடுத்து அதே மாதிரி ஆரோட வீச்சகம்னா செகண்டில் இருக்கிற நம்பர் 1, 4, 9, 16, 25, 36. ஸோ அவ்வளோதான் ஆரோட மதிப்பகம் வீச்சகம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீடியோ தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.